பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்துல சிக்கி கொண்டது போல, ஏதோ ஒரு காரியத்துல அடிமைத்தனத்துல நான் இருக்கிறேன், நான் ஒரு சிறையிருப்புல இருக்கிறேன், நான் இந்த மாதிரி ஒரு காரியத்திலிருந்து என்னால வெளிவர முடியல, இந்த பிரச்சனையில இருந்து வெளிவர முடியலன்னு சொல்லி நீங்க இன்னைக்கு கவலையோட இருக்கிறீங்களா? இன்றைக்கு இயேசு அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து உங்களை பலப்படுத்துவார். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 53வது அதிகாரம் 6வது வசனம். Psalm chapter 53 verse 6. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். When God brings back the captivity of his people, let Jacob rejoice and Israel be glad. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கி கொண்டு இருக்கிறீங்க, ஏதோ ஒரு சிறையிருப்புல இருக்கின்றது போல இன்னைக்கு நீங்க காணப்படுறீங்க. அப்படிதானே? உண்மைதானே? இன்னைக்கு அப்படிதானே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு. இந்த சிறையிருப்புனா என்ன அப்படின்னா, உங்களால நிம்மதியா சந்தோஷமாக எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. இந்த ஜெயில இருக்கிறவங்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க சாப்பிடுவாங்க, தூங்கணும்னு சொல்லி நினைப்பாங்க, எல்லாமே செய்வாங்க, எல்லா ரொட்டீன் ஒர்க்கும் அவங்க செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா நிம்மதியாக எதையுமே செய்ய முடியாது. அவங்களால நினைச்ச இடங்களுக்கு போக முடியாது. அவங்க ஏதோ ஒரு காரியத்துல அவங்க சிறைப்பட்டு போனது போலயே இருப்பாங்க, சிறைக்குள்ள இருப்பாங்க. அவங்களால அந்த எல்லையை தாண்டி வரவே முடியாது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்துல சிறைப்பட்டு போனது போல இருக்கிறீங்க. அப்படிதானே? இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், அந்த சிறையிருப்பிலிருந்து என்னுடைய ஜனமாகிய உன்னை நான் விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நான் விடுவிப்பேன், உன்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகும் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சிறையிருப்பு இந்த நாள்ல இருந்து உங்களுக்கு அதுல ஒரு விடுதலை உண்டாகும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை உண்டாக்குவார். நாம் எல்லாரும் செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எசப்பா, பிள்ளைங்க இந்த நாட்கள்ல ஆண்டவரை சோர்ந்து போயிருக்கிறாங்க, ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல ஆண்டவரை சிக்கி கொண்டது போல இருக்கிறாங்க, ஏதோ ஒரு சிறையிருப்புல இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால எல்லாருக்கும் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால எதுல சிறைப்பட்டு போய் இருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தினால ஒரு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்கப்பா. இந்த நாள்ல செய்யுங்க, இந்த நேரத்துல நீங்க செய்யுங்க. எல்லா சிறையிருப்புகள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும். தகப்பனேசப்பா, துக்கமான ஒரு வாழ்க்கையில இருக்கிறாங்க, ஆண்டவரே பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை நீங்க காண்பீங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உங்களுடைய சிறையிருப்பின் வாழ்க்கை முடிந்து விட்டது. இயேசு இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். சந்தோஷத்துடன் சமாதானத்தோட இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியாக நீங்க இருப்பீங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.